ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஜ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மருவத்தூர்லேருந்து மழுவங்கர்ணன்ற வில்லேஜ். இது பார்த்தீங்கன்னா நம்ம செய்யூர் போகிற ஆன் ரோட்டில் இருக்குது சைட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4 நாள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையிலே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வடக்கு மேற்கு தெற்கு 3 பக்கமும் நம்ம வந்து ஒரு 7 அடி மட்டும் லே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கிழக்கு பக்கம் நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது எதுக்காக இந்த மாதிரி வந்து அந்த 3 பக்கம் லே பண்ணிவிட்டு இந்த சைடு பண்ணுறோன்னா, நம்ம வந்து பிரிக்ஸை உள்ளே எடுத்து போகிறதுக்கு இந்த ஒரு சைடு தான் நம்ம வண்டி போகிறதுக்கு வழிங்க. அதனால் இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம லாஸ்ட்டாக லே பண்ணுறோம். இப்போ 7 அடிக்கு மேலே நம்ம அதுக்கு மேலே 5 அடி லே பண்ணணும். அந்த 5 அடி லே பண்ணுற கல்லையும் இது உள்ளே வந்து நம்ம இறக்கிட்டு தான் இந்த சைடை நம்ம க்ளோஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம வேலை செய்கிறதுக்கு அடுத்தடுத்து வேலை செய்ய கல் உள்ளே இருந்தால் ஈஸியாக இருக்குன்ற கான்செப்டுக்காக நம்ம இது மாதிரி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம லே பண்ணுறதுக்கு தேவையான கல் நம்ம உள்ளே இறக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் இறக்க வேண்டியது இருக்குது. அதுவும் லோடு வந்துட்டுருக்கு. அதுவும் இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு நம்ம ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்தது கஸ்டமர் வந்து ஒரு 7 அடியில் ஒரு லென்ட்டில் ஒன்று அடிச்சுட்டு நம்மளை கூப்பிட்டாருன்னா நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு 5 அடி நம்ம லே பண்ணி கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ அடுத்தடுத்து வரத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ணோன்னா இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் நல்ல ஒரு ஐடியான பில்டிங்காக இருக்கும். இதை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இன்டர்லாக் பற்றி அடுத்தடுத்து வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். இந்த பில்டிங்கை பற்றி ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு 70க்கு 40 ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட். இது நல்ல ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு ஷீட் போட்டு ஒரு பெரிய குடோன் ஒர்க் இது. இது பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் ஒர்க்கை நம்ம தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டாக அதை நம்ம 14 அடி ஹைட்டு லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயிண்டிங் ஒர்க்கும் நம்ம வீடியோ போடுவோம். கண்டிப்பாக பாருங்கள். இது குடோன்லேயே இது ஒரு பார்ட்டிஷன். இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு ஃப்ரண்ட்டு, இது ஒரு பார்ட்டிஷன். அதாவது ஒரு 40% ஒரு சைடும் 60% ஒரு சைடும் 2 பார்ட்டிஷனாக கஸ்டமர் வந்து பிரிச்சிருக்காரு. இது வந்து அடுத்த பார்ட்டிஷனுக்கு போகிற வழி. இது அடுத்த பார்ட்டிஷன். இப்போ இந்த சைடு எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 அடி மட்டும் ஃபுல்லாகவே லே பண்ணி முடிச்சிட்டோம் பார் ஷேப்புக்கு. இப்போ நம்ம லே பண்ணுறது பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் மட்டும்தான் நம்ம வந்து லே பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது லாஸ்ட்டாக லே பண்ணுறதுனால அது மட்டும் இப்போ லே பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த லே பண்ணுறதுக்கும் தேவையான கல்லாம் இப்போ உள்ளே நம்ம லோட் பண்ணி ஓரளவுக்கு லோட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து லோடு வருது, அதையும் லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் வந்து ஒரு ஜன்னல் வரும், கிழக்கு பக்கம் 2 ஜன்னல் வரும். ரெண்டாவது பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் 2 ஜன்னல் வரும், கிழக்கு பக்கம் 2 ஜன்னல் வரும், வடக்கில் உங்களுக்கு ஒரு ஜன்னல் வரும். இதில் ஜன்னல் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 தான். ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் 6க்கு 4 கஸ்டமர் வச்சுருக்காரு. இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் இதுக்கு மேலே 5 அடி லே பண்ணும்போது 1.5க்கு 6 வெண்டிலேட்டர் மாதிரி நீட்டாக ஒரு வெண்டிலேட்டர் மாதிரி அது ஜன்னல் வைக்க போகிறோம். அது வந்து அடுத்தது நம்ம லே பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, சார் இது வந்து ட்ரஸ்ட் ஒர்க் பண்ணி ஷீட்டு போடுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இது வந்து ஃபுல்லாக காலம்லாம் ரேஸ் பண்ணி நம்ம வந்து ரூஃப் அடித்தா இது தாங்குமா சார், இன்டர்லாக்கு தாங்குமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாரு. தாராளமாக தாங்கும் சார். இப்போ நீங்கள் வந்து இதே அப்படியே ரேஸ் பண்ணி நம்ம ரூஃப் அடித்தோம்னா தாராளமாக தாங்கும். இது வந்து சென்ட்ரல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இல்லை இந்த லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டம் பீம் சொல்லுவாங்க. ரூஃபுக்கு கீழே பாட்டம் பீம் கொடுத்துட்டு ரூஃப் போட்டோம்னா இது தாராளமாக லோடு எடுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இன்டர்லாக்கு தாராளமாக தாங்கும். இன்டர்லாக் வந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்ப்பீங்க வீடியோஸில் எல்லாம் வேறு எங்கன்னா கூட பாருங்கள். இன்டர்லாக் பொறுத்தவரைலாம் காலமே இல்லாமல் 30 அடி 40 அடி வரைக்கும் நீங்கள் காம்பவுண்ட் வால்லாம் போடலாம் தாராளமாக. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 அடி 5 அடி 20 அடி அது மாதிரி ஒரு காலம் இருக்குது. அதில் நம்ம வந்து பார்ட்டிஷனாக தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ரூஃப்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக தாங்கும். உங்களுக்கு சின்ன வைப்ரேஷன் கூட இருக்காது, நல்லா இருக்குங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து ஃபுல்லாகவே 9 இன்ச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம 9 இன்ச்சு யூஸ் பண்ணி நம்ம போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நீங்கள் வீடியோஸில் பார்க்கும்போது தெரியும், எல்லா துறையுமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பால் ஊற்றி அதுக்கப்புறம் கல்லை லே பண்ணுவாங்க. மேலே திரும்பவும் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட் பால் ஊற்றிட்டு திரும்பவும் கல்லை லே பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட்டு. இது வந்து கஸ்டமர் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஒரே மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நீங்கள் இன்டர்லாக் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஆர்பிஎஸ் இன்டர்லாக் வாங்க, நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஆர்பிஎஸ் இன்டர்லாக் கம்பெனியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலுமே நான் லொக்கேஷன் ஆட் பண்ணியிருப்பேன்.
சப்போஸ் உங்களுக்கு அதில் இல்லைனா கூட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பற்றி ஒரு வீடியோ ஒரு 40 மினிட்ஸ் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் உங்களுக்கு வீடியோவே வந்து ஹைவேல வீடியோஸ் காமிச்சு நம்ம கம்பெனிக்கு போகிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வரத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடுவேன். நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், லேயிங் ஒர்க் பண்ணித்தரோம். இது ரெண்டுமே பண்ணித்தரோம். இது இல்லாமல் காம்பவுண்ட் வால்னால் உங்களுக்கு ஃபுல் காம்பவுண்ட் வாலே ரேட்டுக்கு எடுத்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து டீலர்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இன்டர்லாக்கு சேல்ஸ் பண்ணுறோம், லேயிங் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் வந்து தாராளமாக இன்டர்லாக் வாங்கலாம். மற்ற டீலர்ஸ்லாம் விட நம்மக்கிட்ட இன்டர்லாக்கு உங்களுக்கு டைரெக்டாக கம்பெனியில் வாங்கும்போது பெஸ்ட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கல் பாருங்கள், லே பண்ணியிருக்காங்க பாருங்கள். எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து டேமேஜஸோ இல்லை வந்து எட்ஜு உடஞ்சோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பார்க்கறதுக்கு வால் உங்களுக்கு நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கம்பெனியை நம்பி நீங்கள் வந்து இன்டர்லாக் வாங்கலாம். நம்ம அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில் கொடுக்குற வீடு ஒரு 4-5 வீடு புக்கிங் ஆகிருக்குங்க. அந்த வீடு தான் போட போகிறேன். அடுத்த வீடியோ வரும், பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் வீடு இல்லை இப்போ லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்லாக் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு வேலூரில் ஒரு வீடு ஒன்று எடுத்துருக்கோம். அதையும் பண்ண போகிறோம். அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்தது 5 அடிக்கு மேலே லே பண்ணுறதுக்கு, அதாவது 7 அடிக்கு மேலே 5 அடி லே பண்ணணும் இல்லையா, அதை லே பண்ணுறதுக்கான பிரிக்ஸும் நம்ம வந்து உள்ளே லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த வால்லாம் க்ளோஸ் ஆக போகுது, அதுக்காக அடுத்தடுத்து லோடு வச்சு உள்ளே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்போ இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு 5 அடி இந்த இடத்துல வந்து கஸ்டமர் வந்து ஒரு வால் கேட்டிருக்காரு. அதை நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம மேஸ்திரி. இது வந்து ஃபஸ்ட்டு கல் லே பண்ணுறது நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்சாண்டு சிமெண்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கலவை கீழே வச்சுட்டு நம்ம ஃபிட் லெவல் வச்சு டீப் லெவல் கட்டிட்டு ஃபிட் லெவல் வச்சுட்டு அந்த ஃபிட் லெவலுக்காக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் சைடில் மேலே எல்லாமே ஃபிட் லெவல் செக் பண்ணி பக்கவாக அந்த ஃபஸ்ட்டு கல்லை லே பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த கல் யார் வேணாலும் ஈஸியாக எடுத்து போடலாம். எடுத்து போட்டு நம்ம மட்டை பலகை வச்சு அணைச்சிக்கணுங்க. லேயிங் பண்ணும்போது வர மிஸ்டேக்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ப்ளைன் வாலில் மோஸ்ட்லி மிஸ்டேக் வராது. நம்ம ஜன்னல் வைக்கிறோம் பாருங்கள், விண்டோலாம் வர இடத்துல பார்த்தீங்கன்னா 7 அடி மட்டத்தில் வந்து ஒரு சைடு 2 சைடு வந்து துண்டாக வந்து ஜாயிண்ட் இல்லாமல் நிற்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் வராமல் மிஸ்டேக் ஆகும். ஸோ வந்து நம்ம ஒரு லைனுமே வந்து லே பண்ணிவிட்டு மட்டை பலகை வச்சு அணைச்சிட்டு வட்டு விட்டு செக் பண்ணணும். விண்டோ வர இடத்துல மட்டும் கண்டிப்பாக வந்து வட்டு விட்டு செக் பண்ணி நம்ம லே பண்ணோம்னா அந்த மிஸ்டேக்குன்றது வராது. ப்ளைன் வாலில் வட்டு விட வேண்டியதில்லை, நீங்கள் நார்மலாக வந்து செக் பண்ணிங்கனாலே போதும். இருந்தாலும் ஒரு 4 லைன் 5 லைனுக்கு ஒரு வாட்டி வட்டு விட்டு செக் பண்ணிங்க. இதுதான் லேயிங்க்கு மெயினான மிஸ்டேக் வர ப்ராப்ளம் இதுதான். அது மாதிரி நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிக்ஸ் வாங்கினா கண்டிப்பாக ஒரு 2-3 யூனிட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரிக்ஸு வந்து நல்லா தொட்டியில் ஊற வச்சு க்யூரிங் பண்ணுறாங்களான்ற ப்ராசஸ் மட்டும் பாருங்கள். ஏன்னா இன்டர்லாக் பொறுத்தவரை நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுற கான்செப்ட் கிடையாது, பாயிண்டிங் பண்ணிவிட்டு அப்படியே விட்ற மாதிரி தான் கான்செப்ட்டு. அதனால் அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால நம்ம தொட்டி க்யூரிங் பண்ணால் மட்டும்தான் இது பிரிக்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜு அப்புறம் வந்து ஓதம் வரத்து இது மாதிரிலாம் இருக்காது. ஸோ வந்து தொட்டி க்யூரிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம சைட்டை வந்து பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே தொட்டி க்யூரிங் தான் பண்ணுறோம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து பிரிக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னா ரா மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். ரா மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியாக செக் பண்ணி வாங்கி பிரிக்ஸ் அடித்தா பிரிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு, மெயினான விஷயம் சிமெண்ட் வந்து நல்ல கிரேடான சிமெண்ட் யூஸ் பண்ணோம். இதாங்க பிரிக்ஸுக்கு முக்கியமான விஷயம். தேங்க்யூ நண்பர்களே. நம்மளுக்கு வந்து இன்டர்லாக்கை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்காக வீடியோ வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.